1934 லண்டனில் ஃபுட்பால் கேம் ஒன்று நடக்குது. அந்த கேமில் கோல் கீப்பர் அந்த கோல் போஸ்ட் கிட்ட தன்னோட டீமை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்கிறாங்க. 60வது நிமிஷத்தில் பயங்கர ஹெவி ஃபாக்டால ஃபுட்பால் மேட்ச் ட்ராப் ஆகுது. எல்லா பிளேயர்ஸும் அவங்களோட ரூமுக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த கோல் கீப்பர்கிட்ட யாருமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, கேமை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோல் கீப்பர் கண்ணுக்கு முன்னாடி ஃபுல்லாக பனி மூட்டமாக இருக்குது, எதுவுமே கண்ணுக்கு தெரியல. ஆனால் அவர் கோல் போஸ்ட்டை ரொம்ப ஆர்வமாக நம்மளோட டீம் அங்கே விளையாண்டுருக்கு, அவங்கள காப்பாற்றுக்காக நம்ம இங்கே கோல் போஸ்ட்டு நின்றுட்டுருக்கோன்னு சொல்லிட்டு கருமஸ்ரதையாக நின்றுட்டுருக்காரு. 15 நிமிஷமாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. அவருக்கு எதுவுமே பக்கத்தில் இருக்கிற சுற்றி இருக்கக்கூடிய ஆடியன்ஸோட சத்தத்தில் எதுவும் கேட்கல. ஃபாகாக இருந்ததுனால முன்னாடி இருக்கிறது எதுவும் பார்க்கவும் முடியல. ஸோ ஹி பிலீவ் தட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே விளையாண்டுருக்காங்க, அவங்கள காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அவர் நின்றுட்டுருக்காரு. அப்போ அங்கே ஃபீல்டு போலீஸ் ஒரு 15 மினிட்ஸ் லேட்டாக வந்து, சார் கேம் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவர் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப ஃபேமஸான கோட்டு. ஹவு சேட் தட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்காட் மீ when I was guarding their gate. லைஃப்பில் இது மாதிரி தான் நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃபெண்ட் பண்ணி அவங்கள காப்பாற்றுறதுக்காக நம்ம போராடிட்டு இருப்போம். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக கைவிட்டுருவாங்க. இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர். ஸோ லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். கீப் யுவர் ஸ்பிரிட் அப். இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம், நமக்கு மட்டும் புதுசாக அது நடக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னோக்கி போயிட்டே இருங்க.